அது வந்து அவருக்கு சரியாக படலைன்றதுனால ஆட்டோமேட்டிக். ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்கள வச்சு தான் சுந்தர் சி வந்து பெரிய ஆளாகணும், நம்மகிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட வந்து அவருடைய பேரை வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும், தெரியப்படுத்தணும், நான் ஒரு டேரக்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய படம் எடுத்துக்கணுன்ற தேவை அவருக்கு இல்லை. இப்போ இளம் நடிகர்கள் வராங்க, ஒரு நெல்சன் அப்படிலாம் நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜோ இல்லை அதுக்கப்புறம் வர்றவங்களோ நீங்கள் யார் எடுத்துக்கோங்க, தலைவர் வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்படிலாம் கமல் கூட இணைஞ்சு நடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஓகே. பட் ஆனால் சுந்தர் சி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் ஆக்டர். அவருடைய அருணாச்சலம் வந்து பட்டி தொட்டி எங்கும் மீட்டு, அன்பே சிவம் வந்து அதாவது ரிவார்டு அவருக்கு எதுவும் எடுத்து கொடுக்கல. அவர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு சுந்தர் சியே, நீ இன்னைக்கு படத்தை நல்லா இருக்குது, படம் கல்ட்டு கிளாசிக்ன்றீங்க, அன்னைக்கு நீங்கள் இந்த படத்தை போய் ஒழுங்காக தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. நான் அந்த மாதிரியே படம் எடுத்து போய் நான் இன்றைக்கும் நானும் ஒரு அவார்ட் கேட்டகரி டேரக்டராக மாறி இருப்பேன். ஏன்னா அன்பே சிவம் வந்து ப்ராப்பர் அவார்ட் கேட்டகரியில் உள்ள படம். அப்போ அந்த படத்தை வந்து அன்றைக்கி மக்கள் வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கலை, அந்த படத்தை வந்து ரசிக்கலை, ஒரு வெகுஜன மக்களுக்கு அந்த படம் வந்து அப்பீலிங்காக இல்லை, அப்பீசிங்காக இல்லைன்றதான் உண்மை. ஸோ அவர் அப்படியாவது போயிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு கிளாசிக்கை யார் ஏறக்குறைய கமலஹாசனே இன்னைக்கு வரைக்கும் யார் சிவம் அன்புதான் சிவம்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறது அதுதான். எப்படி ஒரு பாபாவை கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் பாபா முத்திரையே அவருடைய சின்னமாகவும் அவருடைய கட்சிக்குமே அவர் தொடங்கப்பட இருக்கும் கட்சிக்குமே வந்து ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோமோ, கமலஹாசனுடைய வாழ்க்கையே அன்பே சிவத்தை பின்னி பண்ணது தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அன்பு தான் கடவுள் தான் எங்கே போனாலும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டை கொடுத்தவர் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுன்ற இடத்துல இல்லை.